அன்பு மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்றத ஆனந்தி சீக்கிரமே நிரூபிக்கணும், நிரூபிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அன்பு மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா இப்ப எப்படி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு வந்து கார்னர் பண்றாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அரவிந்த், அவங்க அண்ணன் எல்லாருமே பாத்தீங்கன்னா அன்புவை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அன்புக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துடணும், அன்பு வெளியே வந்தானா அது நமக்கு தான் டேஞ்சர், சோ அதனால அவனை வெளியே வர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து நினைக்குது. சோ அவங்களுக்கு போட்டியாக நம்ம ஆனந்தி களமிறங்கி அன்பு எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் இதுக்கப்புறம் கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அன்போட அம்மா லலிதா என்ன பண்றாங்க அப்படின்னா, துளசியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு அங்க பாக்குறதுக்காக போறாங்க, அன்புவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்போ ஏற்கனவே ஆனந்தி சொல்றாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதையும் கேட்காம என்ன பண்ணாங்க அப்படின்னா சாப்பாடு எடுத்துட்டு அங்க போறாங்க. அங்க போனா ஆனந்தியை வந்து போலீஸ்கார் வரவேற்கிறாரு, வாமா அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாரு. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா அன்புவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு, ஆனந்தியை பத்தி அதை விட பெருமையா பேசுறாரு. சோ இதை பார்த்து துளசிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்னடா இது, இவன் வந்து வந்ததுல இருந்து ஆனந்தியவே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனந்தியை வந்து புகழ்ந்து பேசுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைக்க, அப்போ நம்ம துளசியோட அப்பா வந்து நீங்க அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ இந்த கும்பல் எல்லாமே ஆனந்திக்கு எதிராக பேசுறத அந்த போலீஸ்கார் புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா துளசி வந்து சார் நான் உங்ககிட்ட என்ன வேலைக்கா வந்தோம், அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்து கடுப்பாயிட்டாரு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி வந்து பேசுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்பதான் ஆனந்தி வர்றாங்க. ஆனந்தியை பார்த்து ஆனந்தி கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து வாமா என்னமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு, சோ ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் தான் போய்கிட்டு இருக்குது, துளசிக்கும் ஆனந்திக்கும் வச்சுக்கோங்களேன். அண்ட் அப்போ அதுக்கப்புறம் ஃபார்ம் எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கி நம்ம ஆனந்தியை பாக்குறதுக்காக உள்ள அனுப்புறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் கருணாகரன் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. எதை பத்தி அப்படின்னா கருணாகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கொலை பண்ண விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்திட்ட போய் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா இவர் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்தை தவிர்த்துட்டு மத்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும், நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், எனக்கு பயங்கர சிக்கலா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அரவிந்த் என்ன கேட்கறான் அப்படின்னா, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க ஆனா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது என்ன விஷயம் அப்படின்றத சொன்னா மட்டும்தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, கருணாகரன் இருந்துகிட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஐயோ சொன்னா நம்ம மாட்டிக்கிறோமே, நம்ம இந்த விஷயத்தை தப்பி தவறி கூட வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா. சோ அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்படி கிடையாது சார், இப்படி கிடையாது சார், அது அப்படி இது இப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பட் அவன் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மித்ரா கருணாகரன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரகு எப்படியோ சம்மந்தப்பட்டிருக்கான், அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் யோசிக்கிறான். சோ அரவிந்த பொறுத்த வரைக்கும் இப்ப மித்ரா கருணாகரன் பிளஸ் ரகு இவங்க மூணு பேருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கான். அண்ட் அது போக கருணாகரன் அண்ட் ரகு இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். சோ திக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம அன்பு கிட்ட தான் வந்து விடிய போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ அன்பு தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இன்னும் இவங்க கிட்ட சரியான ஆதாரம் கிடைக்கல. கிடைச்சா இவங்க என்ன வேணா செய்வாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.